இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு நல்லா இருக்குது. இந்த வீட்டு முகப்புகளை பாருங்க. இந்த அப்படியே இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் கட்டப்பட்டு கிடக்குது. இது இந்த வீடெல்லாம் இப்போ கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வீட்டு முகப்பை பார்த்தீங்கன்னாலே மேலே நல்லா இருக்குது. இந்த வீடு சும்மா சொல்ல போனால் இப்போ தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. எந்த தகரங்களை அடைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா தகரங்களை அடைக்கப்பட்டு கிடக்குது. இப்போ தான் இந்த வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடாக இருக்குது. என்னென்ன பாருங்கள், இந்த புல்லுகள் வீடுகளுக்கு முன்னுக்கு வளர்த்துக்கிறது இப்படி புல்லுகள் வேண்டாம். வீடுகளுக்கு முன்னுக்கு புல் தரை அப்படியே வீட்டை பார்க்கவே ஒரு ஒரு நல்லா இருக்குது. வாசல் கேட்டு அப்படி அந்த புல் தரைக்கு தான் வீட்டை பார்க்கவே அழகாக இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. ஹாய் வியர்ஸ், வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காதுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே உங்களுக்கு தெரியும் என்னென்றா வீடியோ எடுக்கவே எனக்குமே டைம் இல்லை. இன்றைக்கு என்னென்றா கிளாஸ் இன்றைக்கு வேலைக்கு முடிஞ்சதால் நான் உங்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து 4 மணி மட்டும்தான் எனக்கு வகுப்புங்களுக்கு. இன்றைக்கு 12 மணிக்கு முடிஞ்சதால் இன்றைக்கு நான் போய் கொண்டு இந்த வேலையில் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சம்மந்தமாக வீடியோ போடலாம்னு இருக்கலாம்டா, இன்றைக்கு கோண்டாவிலேருந்து சங்கானம் மட்டும் நான் பாடுறது வந்து கொண்ட வேலையில் இன்றைக்கு நான் ஏரியாவில் இருக்கிற அந்த மாடி வீடுகள், பெரிய பெரிய பில்டிங்குகள், சூப்பர் அழகான வீடுகளை நான் வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். நான் நிற்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங்கே இருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. இந்த இப்படியான வீடுகள், பெரிய பெரிய பில்டிங்குகள், பெரிய பெரிய இதில் தான் நான் வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 மாடி கட்டிடம்னு சொல்லலாம். கீழே மாடி என்றையில் மேலே 2 மாடி தான். அங்கே பாருங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங்கு அப்படி கட்டப்பட்டிருக்குது இந்த ஏரியாவில். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு நல்லா இருக்குது. இந்த வீட்டு முகப்புகளை பாருங்க. இந்த அப்படியே இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் கட்டப்பட்டு கிடக்குது. இது இந்த வீடெல்லாம் இப்போ கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வீட்டு மூப்பை பார்த்தீங்கன்னாலே மேலே நல்லா இருக்குது. இந்த வீடு சும்மா சொல்ல போனால் இப்போ தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. எந்த தகரங்களை அடைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா தகரங்களை அடைக்கப்பட்டு கிடக்குது. இப்போ தான் இந்த வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த வீட்டை பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னா இது ஒரு வீடுண்டில் ஒரு பில்டிங் தான். கடையில் இருக்குங்க. கடையிட ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த கடையில் வேணுன்ற கடையில் வாடகைக்கு எடுக்க போடுகிறது நீங்கள் நம்பர் இருக்குது. உங்களை நான் உங்களுக்கு தெளிவாக போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே வந்து தொடர்பு ஏற்படுத்தி இந்த கடையில் வாடகைக்கு வேணும்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டிக்கொள்கிறேன். அதாவது இந்த காலப்பகுதியில் ஒரு பெரிய ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறேன்ற ஒரு பெரிய ஒரு செலவு தான். இங்கே பாருங்கள் அப்படியே மதில் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே இங்கே வழியில் தகரங்க அடைச்சிக்கிறாங்க. ஒரு சூப்பர் வீடு, நல்லா இருக்குது பார்க்கவே. வீட்டை பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு வித்தியாசமான வீடு. இந்த இந்த வீட்டு மதில் சுவர்கள் மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே பெயிண்ட் அடிக்க பார்த்து வித்தியாசமே ஒரு வடிவாக இருக்குது. வித்தியாசமாக அப்படி எங்களுக்கு ஹோண்டாவிலேயே இல்லை. ஒரு ஒரு கேட்டு வாசல் அப்படியே பார்க்கவே நல்லா இருக்குது. அப்படி இந்த வீட்டு இந்த முகப்பை பாட்டு கொடுங்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு சொல்கிறேன்டா, மேலே ஓட்டு கிடக்கு. அப்படி முன்னுக்கு அப்படியே பாருங்கள், சிசிடிவி கேமரா போட்டு கொழுகி கிடக்குது. அப்படியே ஒரு வித்தியாசமாக ஒரு டெவலப்பில் வீடு கட்டப்பட்டு கிடக்குது. வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இப்படி ஒரு வீடு தான். பார்த்துக்கொண்டு இந்த வீட்டை பாருங்கள், பெயிண்ட் அடித்து இந்த கேட்டு பூட்டி கிடக்குது. அந்த கனடாவில் உள்ள ஆக்கள் என்ன செய்யணும், வீடுகளை கட்டி போட்டு அப்படியே வெளிநாடுகளுக்கு போகிறது தான். வீடு அப்படியே இருக்கும். வீட்டின் அமைப்புகள் வீட்டின் நுழைவாய் நல்லா இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னா இது கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஏரியா இருந்தாலும் ஒரு நல்ல நல்ல வீடுகள் என்ன செய்யப்பட்டிருக்குண்டா வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஒரு சூப்பர் வீடுகள் பார்க்கவே கண்கவர் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முகப்பு வாசலை பாருங்க,
முகப்பு வாசலை பார்த்தீங்கன்னா வீட்டுண்ட சுவர் வீட்டு அதாவது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு பிளானில் அப்படியே கட்டி கிடக்குது. அப்படியே கேட்டு வாசல் கேட்டெல்லாம் போட்டு ஒரு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த வீடு இந்த வாடகைக்கு கொடுக்குற வீடுகளாக இருக்கலாம். கட்டி போட்டு அப்படியே இவங்க வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க. அப்படியே வீட்டில் பெயிண்ட் அடியை பாருங்க. அப்படியே இங்கே உண்மையான ஒரு நல்ல வியக்கத்தக்க ஒரு வீடாகன்னு சொல்லலாம். இப்போ கோண்டாவிலுக்கு இருக்குது தான், இன்னும் பிரபலமான வீடுகள் கோண்டாவில் இருக்குது போல். உங்களுக்கு கோண்டாவிலும் இப்போ நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் போட்டுக்கொள்கிறேன். கட்டப்பட்டு கொண்டிருக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் ஒரு வீடு வந்து கட்டப்பட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்னென்னு சொல்கிறது பெரிய ஒரு பில்டிங்கில் ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற வீடு உண்டு. வீடு ஒன்று இல்லை, ஒரு கடை ஒன்று தான். பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த கீழே கடைகள் மேலே ரூமில் கட்டப்பட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் அப்படியே போட்டுக்கிறாங்க. இது இந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் பக்கத்து இடம் தான். பக்கத்து நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்னா கடைகள் வீடுகள் எல்லாம் ஏகப்பட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான் கடைகள் இருக்குது. விளையாட்டு சாமான் கடைகள் இல்லை, விளையாட்டு பொருட்களான இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான கடைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கதிரை இந்த தளவாட விற்பனை நிலையம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட கடைகள் இந்த இடங்களில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பில்டிங்கள் இருக்குது. இந்த பகுதியில் நான் பேருந்துன்னா தான் வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன். அந்த நகரத்தின் மாற்றம் வித்தியாசமாக நான் இந்த பில்டிங்கள் இருக்குதா, இந்த பில்டிங்கில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங் அமைப்பு பாருங்க. மேலே பில்டிங்கில் இந்த கடைகள் அப்படியான டவுன் மாதிரி வந்துட்டு யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி இப்போ வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடாக இருக்குது. என்னென்ன பாருங்கள் இந்த புல்லுகள் வீடுகளுக்கு முன்னுக்கு வளர்த்துக்கிறது. இப்படி புல்லுகள் வேண்டாம், வீடுகளுக்கு முன்னுக்கு புல் தரை அப்படியே வீட்டை பார்க்கவே ஒரு ஒரு நல்லா இருக்குது. வாசல் கேட்டு அப்படி அந்த புல் தரைக்கு தான் வீட்டை பார்க்கவே அழகாக இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா என்னென்னா இது வீடு இல்லை 2 அஞ்சு அப்படியே பாருங்க வாடகைக்கு கூட அப்புறம் இருக்குது. இந்த வாடகை ரூமுகளே இப்போ சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாங்க கட்டுறாங்க. இங்கே ஏன் இப்படி கட்டுறாங்களோ சும்மா வாடகை கொடுக்குறத ஒரு பெரிய ஒரு நல்ல வசதியை பாட்டியாவது தான் இந்த வீடு கட்டுவாங்க. உண்மையில் சொல்ல போனால் இங்கே பாருங்க வீட்டு இந்த ரோட் இதை பார்த்துக்கோங்க. நிலத்தை ஏதோ இது தெராசுகள் ஏதோ பதிச்ச மாய அப்படி ஒரு வீடுண்டு வீட்டு பிள்ளைங்க இந்த வீட்டு முன் சுவர்களை பாருங்க. வீட்டு முன் வாசல் கேட்டுகள் அப்படிங்கிற மரக்கண்டுகள் நடப்பட்டுருக்கு. இதெல்லாம் ட்ரெண்டிங்கு வாடகைக்கு விடுகிற வீடுகள்லாம் இப்படி கட்டப்பட்டு இருக்குது. ஏன் இப்படி கட்டினமோ தெரியாது. சும்மா சாதாரண ஒரு மண் சுவரில் ஒரு 3 அறை கொண்ட ஒரு வீடு ஒன்று கட்டி போட்டு அப்படியே விடலாம் தானே. ஏன் இப்படி கட்டுறாங்களோ தெரியல. வாடகை கொடுக்குற வீடு தான் பழுதாக்கி என்னென்ன இப்படி அதுக்கு சொல்லல வீட்டை பழுதாக்கி போடுவாங்க. வாடகை கொடுக்குறாங்க வீட்டை பழுதாக்கி போடுவாங்கன்ற ரீதியில் பாருங்கள். இந்த மதில் சுவர்களே பாருங்கள் உண்மையாக நல்லா இருக்குது. இந்த புல் சைடில் கண்டுகள் வச்சு கிடக்குது. இந்த மதில் சுவர்கள் அமைக்கப்படும் சும்மா நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் வாடகைக்கு தான். உடனே நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்னொரு கேட்டு இந்த நீல கலர் பெயிண்ட் அடிச்சு கிடக்கு. அடுத்த கேட்டு அப்படியே வீட்டை பார்த்துக்கோங்க. அப்படியே உண்மையாக நல்லா இருக்குது. நான் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். அப்படியே ஒரு பார்த்தோன்னே விளங்க மிக ஜன்னல் அமைப்பு கூரை வேலைப்பாடுகள் உண்மையாக நல்லா இருக்குது. நீலக்கலர் பெயிண்ட் கருத்த கலர் கேட்டு இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடு நான் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு நல்லா இருக்குது. கேட்டுக்கு தான் காசு. இந்த கேட்டு இந்த வடிவை பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையில் நல்லா இருக்குது. இந்த வீட்டு நான் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லாம் வடிவா சூப்பராக எடுத்து காட்டுறேன் வீடியோ. அங்கே பாருங்க இந்த மதில் சுவண்ட டிசைனுகளை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படியே நாங்கள் நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அந்த வீடு பார்த்தீங்கன்னா உண்மையில் இருக்குது. அங்கே வீட்டுன்ற கூரை அமைப்புகள் கூரை என்ற அந்த ஜன்னல் அமைப்புகள் அப்படியே ஒரு இதில் ஒரு செல்ஃபி எடுத்தா உண்மையில் ஒரு நல்ல ஒரு வேலைப்பாடு. பார்த்தீங்கன்னா மக்களே இந்த வீடு இனிவில் பகுதியில் ஒரு வீடு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு
கேட்டு வீடு எல்லாத்தையும் பார்க்கின்றதுல மேலே நாங்களும் இப்படி ஒரு வீட்டில் சுகமாக வாழ்ந்தால் அப்படி இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டின் அமைப்புகளுமே ஒரு பெரிய அங்காளையும் பெரிய பில்டிங் கொண்டு காட்டுறாங்க. அங்காளையும் ஒரு பில்டிங் கொண்டு காட்டுறாங்க. இங்காலையும் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்குது. மேலே ஒரு சிறப்பான விடயம்தான். வணக்கம் மக்களே, என்னென்றா இந்த வீட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடு ஒரு அழகான வீடு, பெரிய ஒரு பில்டிங்கில் கட்டப்பட்டிருக்குது. என்னென்றா அவங்க பார்த்துக்கொண்டா பெரிய ஒரு பில்டிங்கில் கட்டப்பட்டு கொண்டு இருக்குது என்று சொல்லலாம். கீழே கடையலாக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பில்டிங். இந்த பில்டிங்கின் அமைப்புகளை பாருங்கள். ஒரு என்னென்னு தெரியல, ஒரு இதாக ரூமாக காற்றோட்டம் ஜன்னல் கூட்ட போகிறாங்களாக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மேகத்தை முற்ற அளவுக்கு பில்டிங் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. மேலே இது வீடு எங்கே இருக்குன்னா கிணதுரம் இல்லை, வீடு பார்க்க இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது.